मेघश्यामा श्रीराम राम भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचन्द्र चरणौ शरणं प्रपद्ये। श्रीराम राम आनंदधाम सीता माता मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्श मूर्ति हे सार्वभौम राजीवलोचन हे मेघश्याम पुराण पुरुष राजललाम अगणित गुणगण सीताभिराम मोहन रूप अनंत नाम कौसल्यतनया कोसल राम कारुण्यमूर्ति कमनीय नाम शेषतल्प सुख निद्रित श्यामा अवतार मूर्ति अद्भुत नाम क्षीराब्दिवास अनंत शयना अखिलांड कोटि ब्रह्मांड नाथ अमर वंदिता आनंद रूप सुरनर प्रार्थित वैकुंठ धाम। ராமா ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமபிரானை செவிக்கலாம். சிம்ம வாகனத்திலே ராமபிரான் எழுந்தருளி வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இன்று 3வது நாளாக இதோ செவித்து கொண்டிருக்கிறோம். சிம்ம வாகனத்திலே அந்த கோதண்ட ராமசுவாமியே. பக்தர்களே, ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே கோதண்ட ராமசுவாமி கோவிலிலே இதோ இன்று 3வது நாள் காலையிலே சிம்ம வாகனத்திலே அதிரோகித்து பக்தர்களை காக்க எழுந்தருளி திருவீதி உலாவர காத்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை செவிக்கலாம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதைய நமோ நமஹா என்று அந்த வாகன சேவையிலே சிம்ம வாகனத்திலே கோதண்ட ராமன் நமக்கு எழுந்தருளி இதோ அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். செவிக்கலாம் அந்த ராமபிரானை. இந்த சிம்ம வாகனத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதியே அருணா. பக்தர்களே, எவ்வளவு அழகான சிறப்பான அலங்காரத்திலே கோதண்டத்தை கையிலே வைத்துக்கொண்டு அந்த கோதண்ட ராமனாக நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கும் ராமபிரானை ஒருமுறை சேவிக்கலாம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று சதா சர்வ காலமும் ராம நாமத்தையே ஜபித்து கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர் கூட இந்த ராமபிரானுடைய கோவிலின் எதிரிலேயே எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். அப்படி இதோ இங்கே பக்தர்கள் கூட ராமாவதாரமாய் லக்ஷ்மண சுவாமியா சீதா பிராட்டியாய் அலங்காரம் செய்து கொண்டு அந்த திருவீதி உலாவிலே அவர்கள் கூட ராமபிரானுடைய அந்த சிம்ம வாகனத்திலே அதிரோகித்ததை நடந்து சென்று தங்களுடைய கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம வாகனம் என்றால் காட்டிலே இருக்கும் சிங்கத்தை தான் நினைவுபடுத்துகிறது. ஆனால் இங்கே இந்த சிம்ம வாகனத்தை பார்க்கும் பொழுது நரசிம்ம அவதாரத்தை நாம் செவிக்கலாம். அதாவது அந்த நரசிம்ம அவதாரத்திலே பிரகல்லாதனை எப்படி காத்து ஹிரண்யகசிபுவிடமிருந்து காப்பாற்றினாரோ அதையெல்லாம் பார்க்கலாம். கோதண்ட ராமா ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா என்று அந்த
ராமபிரானுடைய அலங்கார மண்டபம், அதாவது வாகன மண்டபத்திலிருந்து எழுந்தருளி புறப்பாடு செய்ய உள்ளார். அந்த ராமச்சந்திரமூர்த்தியை செவிப்போம். ஓம் நமோ நாராயணா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமோ நமஹா என்று சேவிப்போம் அந்த ராமபிரானை. இதோ அந்த சிம்ம வாகனத்திலே எழுந்தருளி நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கும் ராமபிரான் மிகவும் விசேஷமான அலங்காரத்திலே எழுந்தருளி இருக்கிறார். பக்தர்களே, இந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று 3வது நாளாக காலையிலே சிம்ம வாகனமும் மாலையிலே முத்துப்பந்தல் வாகனத்திலும் எழுந்தருள இருக்கிறார். இப்பொழுது நாம் அந்த கோதண்ட ராமனை சிம்ம வாகனத்திலே அதிரோகித்ததை தரிசனம் செய்து கொண்டு சேவித்து கொண்டிருக்கிறோம். பிரகல்லாதனுடைய சரித்திரம் எப்படி என்றால், திதி தேவியாக, அதாவது இந்த பிரகல்லாதன் எப்படி அவதரித்தான், அவன் எப்படி அந்த நரசிம்மரை சேவித்தான் என்று பார்க்கும் பொழுது, திதி தேவியானவள் இந்திரவதத்திற்காக முயற்சியை மேற்கொண்ட விருத்தம் அதற்கு எதிர்க்கிடையாக இந்திரனுக்கு நன்மை புரியும் மருத்துக்களை பெற்றாளாம். கெட்ட எண்ணம் உடையவர்களிடத்திலிருந்து உம்முடைய சேவை சுயத்தை கொடுப்பதாகவே, அப்படிப்பட்ட நீர் என்னை காத்தருளும் என்று கூறுகிறார். பிரகல்லாத சரித்திரத்திலே எப்படி என்றால், தக்ஷனுக்கு பிள்ளைகளால் வம்சம் வளரவில்லை. பிறகு 60 பெண்களை பெற்றான். 10 பெண்களை தர்மருக்கு கொடுத்தான். அவர்களிடம் பிறந்தவன் விஸ்வே. தேவர்களும் சாத்தியர்களும் 13 பேர் காசியபர்கள் மனைவியர்கள். அவர்களிடம் தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், அப்சரசர்கள் 27 பேர் சந்திரன் மனைவிகள், நட்சத்திரங்கள். அவர்களிடம் புத்திரர்கள் இல்லை. ஆங்கீரசனின் மனைவிகளாக 2 பிருத்ருக்கள், அதர்வா, கிருசார்வா என்ற மனைவிகளால் 2 தேவர்கள். பூதர் மனைவிகளாக 2 பூதகணங்கள். தார்ஷ்யம், நார்ஷ்யம் என்பவர் மனைவிகளாக 4 கருடா நாகர்கள். காசியப்ப சந்நிதியில் தோன்றியவர்கள் ஹிரண்யாக்ஷனும் ஹிரண்யகசிப்புவும். ஹிரண்யகசிப்பின் புத்திரன்தான் பிரகல்லாதன். அவனுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த சிறு வயதிலேயே நரசிம்மனை, நரசிம்ம அவதாரத்தை எப்படியெல்லாம் சேவித்தான் என்று பார்க்கலாம். அவனுடைய பக்தியானது குழந்தையாக இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம். ஹிரண்யாட்சே போத்ரி பிரவர வபுஷா தேவபவ ஹதே சோக குரோத கிளிபித திருதே தஸ்ய சகஜா ஹிரண்ய பிராரம்ப கசிப்பு ரமாராதி ததசி பிரதிஜ்ஞ மாதேன தவ கில வதார்த்தம் மதுரிபோ என்று. தேவதேவா, பெரிய பன்றி உருவிலே அவதரித்த உம்மால் ஹிரண்யாக்ஷன் கொல்லப்பட்ட பொழுது அவனுடைய சகோதரனான ஹிரண்ய கசிப்பு சோகத்தாலும் கோபத்தாலும் தைரியம் இழந்தவனாயினும் மது என்னும் அசுரனின் சத்ருவாகிய உம்மை வதம் செய்ய போவதாக அசுர கூட்டத்திலே பிரதிஜ்ஞை செய்தான் அல்லவா? அப்படி அந்த பிரதிஜ்ஞை செய்தவன் அந்த ஹிரண்ய கசிப்புவின் புத்திரன்தான். அந்த ஹிரண்ய கசிப்பு தவம் செய்து பிரம்மதேவனை நேரில் தரிசித்து தேவர், மனிதர் ஆகியோரிடத்திலும் மிருகங்களிடத்திலும் மரணமில்லாத எனக்கு வரம் பெற்று கர்வித்து உம்மை பொருள்படுத்தாமல் உம்மை நாயகனாக உடைய இந்த உலகத்தை துன்புறுத்தி இந்திரனிடமிருந்த தேவலோகத்தையும் அபகரித்தான் என்று கூறப்படுகிறது. அதாவது ஹிரண்யகசிப்பு, லீலாவதி என்ற தம்பதியர்களுக்கு அவனும் அசுரன்தான். ஒரு குழந்தை பிறந்தான். அந்த குழந்தைதான் பிரகல்லாதன். அந்த லீலாவதியின் கர்ப்பத்திலே இருந்த பொழுது பிரகல்லாதனுக்கு நாரதர் ஏராளமான விஷ்ணு கதைகளை கூறி நாராயண நாமத்தை அவருக்கு போதித்ததாக கூறப்படுகிறது. அந்த நாரதர் கூறும் கதைகளையெல்லாம் கேட்டுக்கொண்டு கர்ப்பத்திலேயே தன்னுடைய விஷ்ணு பக்தியை வளர்த்து கொண்டான் பிரகல்லாதன். அப்படிப்பட்ட பிரகல்லாதன் சேவிக்கும் நரசிம்ம அவதாரம் எடுத்தவன் இதோ இங்கே அந்த நரசிம்ம வாகனத்திலே, சிம்ம வாகனத்திலே கோதண்ட ராமனாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார் அந்த ராமபிரான்.
ராமபிரான் என்றாலே நமக்கு நினைவிற்கு வருவது அயோத்தியை. அயோத்தியிலே தசரத மகாராஜனுக்கு ஏராளமான ஆண்டுகள் புத்திரபாகியம் இல்லாமல் அதன் பிறகு புத்திரகாமேஷ்டி யாகம் செய்த பிறகுதான் அந்த ராமபிரானே அவதரித்தான். அதனால்தான் அந்த ராமபிரானுடன் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னல் 4 ஜனித்தனர். அப்படிப்பட்ட அந்த ராமாவதாரம் இதோ இங்கே திருப்பதியிலே கோதண்ட ராமசுவாமியாக எழுந்தருளி விசேஷமான பக்தர்களின் ஆதரவை பெற்று பக்தர்களின் பக்தியை பெற்று வருடாந்திரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 3வது நாளாக நாம் சேவித்து கொண்டிருப்பது சிம்ம வாகனத்திலே கோதண்டராமனை. ராமா 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 என்று சதா சர்வகாலமும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று அந்த ராமபிரானை செவிக்கலாம். அவனுடைய கருணா கட்டாட்சத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணாய, ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா என்று செவிப்போம். ராமபிரானுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 3வது நாளாக இன்று இதோ சிம்ம வாகனத்திலே பக்தர்களே அந்த சிம்ம வாகனத்திலே எழுந்தருளிருக்கும் கோதண்ட ராமனுடைய சரித்திரத்தை கேட்டால் நமக்கு భళి భళి రామా పంతపురామా, భళి భళి రామా పంతపురామా, నీ బలినికెదురు లేరు భయహర రామా. భళి భళి రామా పంతపురామా, నీ బలినికెదురు లేరు భయహర రామా. భళి భళి రామా విలు విద్య రామ, వీర విక్రమ రామ, తలకొన్న తాటకాంతక రామ రామ. విలు విద్య రామ, వీర విక్రమ రామ, తలకొన్న తాటకాంతక రామ రామ. కొలయై పరుని తలగుండు గండ రామ, కొలయై పరుని తలగుండు గండ రామ. చలమరి సమరపు జయ రామ రామ, చలమరి సమరపు జయ రామ రామ. భళి భళి రామ పంతపురామ, నీ బలినికెదురు లేరు భయహర రామ. భళి భళి రామ రవికుల రామ, రావణాంతక రామ, రవిసుత ముఖ కపిరాజ రామ రామ. రవికుల రామ, రావణాంతక రామ, రవిసుత ముఖ కపిరాజ రామ రామ. సవరగా కొండలచె జలనిధి కట్టిన రామ రామ. రామ రామ సవరగా కొండలచె జలనిధి కట్టిన రామ. జవసత్వ సంపన్న జానకి రామ, జవసత్వ సంపన్న జానకి రామ. భళి భళి రామ పంతపురామ, నీ బలినికెదురు లేరు భయహర రామ. భళి భళి రామ
కౌసల్య రామ కరుణానిధి రామ భూసుర వరద సంభూత రామ కౌసల్య రామ కరుణానిధి రామ భూసుర వరద సంభూత రామ వేసాల పొరలే శ్రీ వెంకటాద్రి రామ వేసాల పొరలే శ్రీ వెంకటాద్రి రామ దాసుల మమ్ము కావతలకున్న రామ దాసుల మమ్ము కావతలకున్న రామ భళి భళి రామ పంతపు రామ నీ బలినికెదురు లేరు భయహర రామ భళి భళి రామ ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமபிரானுடைய பிரம்மோத்சவத்திலே இதோ சிம்ம வாகனத்திலே அதிரோகித்து பக்தர்களை அனுகிரகம் செய்த திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் ராமபிரானை செவிக்கலாம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதைய நமோ நமஹா என்று அந்த ராமபிரானை செவிக்கலாம். இதோ சிம்ம வாகனத்திலே அதிரோகித்து நமக்கு அந்த காட்சியை தந்து கொண்டிருக்கிறான் பக்தவத்சலன் பாகவத பிரியன் என்று. அப்படி சக்கரவர்த்தி திருமகனாக எழுந்தருளியவன் இந்த ராமபிரான். பாரதத்திலே 2 முக்கியமான நூல்கள் ராமாயணமும் மகாபாரதமும். அப்படி சகல வேத சாரம் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். காயத்ரி மந்திரத்திலே 24 அக்ஷரங்களின் விரிவுதான் ராமாயணம். ஒரு அக்ஷரத்திற்கு 1000 ஸ்லோகங்களின் வீதம் 24,000 ஸ்லோகங்கள் கொண்டது ராமாயணம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆத்மாவை பரமாத்மாவிடம் சரணடைய செய்துவிட்டால் அதற்கு பிறகு அவனுக்கு எந்த துன்பங்களும் கிடையாது. அந்த ஆத்மாவிற்கு அடைக்கலமாக பெருமாளே நமக்கு விளங்குவார் என்பதுதான் வேத நூல்களின் சாரமான கருத்து. அந்த கருத்து எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்ரீ ராமாயணம் இயற்றப்பட்டது. ராமாயணத்தை சரணாகதி சாஸ்திரம் என்பார்கள். அப்படித்தான் பெரியவர்களும் கூறுகிறார்கள். அந்த ராமபிரானுடைய பிறப்பை பார்த்தால் விசேஷமான சில தகவல்களை நமக்கு கூறுகிறது. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, என் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பது போல் வேத இதிகாசங்களின் அடிப்படையான கருத்து அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் என்பதுதான். அது நம்முடைய பாரத நாட்டிற்கே மிகவும் சிறப்பான அடிப்படையான விஷயம். மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். அதேபோல் மாதாவான கௌசல்யா, பிதாவான தசரதன், அதன் பிறகு குரு வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும், தெய்வம் அதன் பிறகுதான். இப்படியாக அந்த மொழியிலே மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா என்பார்கள். அப்படி தைத்திரிய உபனிஷத்தில் உயிர் வாக்கியம் அந்த தர்மத்தின் முதல் சொல் மாதா, நான் தான் தெய்வம் என்பது. தாயிற் சிறந்த கோவில் இல்லை என்ற வாக்கியத்திலே நடந்த வந்தான் ஸ்ரீராமன். அப்படிப்பட்ட ஸ்ரீராமன் இதோ சிம்ம வாகனத்தின் மீது அதிரோகித்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் பகவானை சேவிப்போம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்று. அதேபோல் பகவானை பெற்றெடுத்தவள் அந்த ராமாவதாரத்திலே ராமபிரானை பெற்றெடுத்தவள் கௌசல்யை. அந்த ராமபிரான் கோசலையின் மணிவயிற்றில் 12 மாதம் கர்ப்பவாசம் செய்து அந்த புண்ணிய பூமியிலே சித்திரை மாதம் வரை வளர்ப்பிறை நவமியில் நன்னாளிலே அவதரித்தான். எல்லா நற்குணங்களையும் தன்னிடத்திலே பெற்றவள் கௌசல்யா தேவி. வேதங்களால் அறிவதற்கு அருமையானவரும் கருமேகம் போன்ற நிறமும் மின்னலை போன்ற ஒளியும் படைத்த அந்த பகவானை எல்லா உலகங்களும் இம்மையிலும் வறுமையிலும் நன்மை பெறும்படியாக இந்த உலகத்தில் பெற்றெடுத்தாள் என்று பாடுகிறார். ஏராளமான காலங்கள் ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாத தசரத மகாராஜனுக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் செய்த பிறகு அந்த யாகத்திலே ஹோமத்திலே வந்த பாயசத்தை 3 மனைவிமார்களுக்கும் கொடுத்து அதிலே 4 பேர் ஜனித்தனர், ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர். அப்படியாக அந்த ராமாவதாரம் நமக்கு கிடைத்தது. இதோ ராமபிரானை செவிக்கலாம் சிம்ம வாகனத்திலே. இந்த சிம்மம் கூட காட்டிலே
அனைத்து விலங்கினங்களுக்கும் ராஜாவாக வாழ்ந்து வந்தது. அப்படி வாழ்கையிலே பக்தர்கள் எல்லாம் பகவானுக்கு சேவை செய்யும் பொழுது, தொண்டு செய்யும் பொழுது, நான் மட்டும் என்ன குறைந்தாவிட்டேன் என்று இங்கே வாகனமாக மாறி ராமபிரானை தாங்கிக் கொண்டு இதோ திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் அந்த சிம்ம வாகனத்திலே அதிரோகித்திருக்கும் ராமபிரானை சேவிக்கலாம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய் ஜெய ராமா என்று. ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்மய ரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தளாயதாட்சம் ராமம் பஜே விநாசகரம் நமாமி என்று அந்த ராமபிரானை போற்றுவோம். ராமாயணத்தை படிப்போம். ராமனுடைய நற்செய்திகளை, நற்செயல்களை நாம் கடைபிடித்து தாய் தந்தையர்களை காத்து அவர்களுடைய அனுகிரகத்தை பெறலாம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. ராமாயணம் பிரபத்யே மாதாபிதா தனயாபோதே சர்வம் மதன்மயானாம் குலபதே குலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரேகுலம் பிரமாமி பூர்தன மகதாத்குயபட்டணாத பக்திதா குலதேகரயோகிவான் இந்திரமித்ரான் திருமத் ஸ்ரீராரம் மாட திருக்கோவலூர் கருமுகளை ஓரா திருக்கண்டேன் தீரான்கள் குறை கண்டாய் நெஞ்சே உவந்து சாதித்தருளா திரை கண்டே Grande.
వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు పనుపడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు పనుబడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు పనుబడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను గిలరావుడు రథమెక్కినను కలగే వారిధులు కంపించే జగములు కలగే వారిధులు కంపించే జగములు బలు విలు నమ్ములు వట్టినను కలగే వారిధులు కంపించే జగములు వలువిలు నమ్ములు వట్టినను వినుడిదే రఘుపతి విజయములు పనుపడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు పిడుగులు దొరిగెను పెనుగాలి విసరే తొడిబడి బాణము తొడిగినను పిడుగులు దొరిగెను పెనుగాలి విసరే తొడిబడి బాణము తొడిగినను ముడిబడి దిక్కులు మొక్కే దిగ్గజములు ముడివడే దిక్కులు మొక్కే దిగ్గజములు ఎడపక రావణు నేసినను ముడివడే దిక్కులు మొక్కే దిగ్గజములు ఎడపక రావణు నేసినను వినుడిదే రఘుపతి విజయములు పనుపడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు చుక్కలు డుల్లెను సృక్కి భూతములు తొక్కి అసుర తలదుంచినను చుక్కలు డుల్లెను సృక్కే భూతములు తొక్కి అసుర తలదుంచినను గక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగా గక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగ అక్కజమగు శుభమందరి కొదవే గక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగ అక్కజమగు శుభమందరి కొదవే వినుడిదే రఘుపతి విజయములు ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த கோதண்ட ராமனை செவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே
மூன்றாவது நாளாக இன்று இதோ இப்பொழுது நாம் சிம்ம வாகனத்திலே கோதண்ட ராமசுவாமியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ராமனுடைய பிறப்பினை நாம் கேட்கும் பொழுது, அதாவது ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே என்று அந்த பகவானை செவிக்கும் பொழுது அவரிடமிருந்து எத்தனையோ நாம் கற்றுக்கொள்ளலாம். அதாவது தசாவதாரங்களிலே இந்த ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் நரசிம்ம அவதாரமும் மிகவும் சிறந்தவை என்று கருதப்படுகிறது. எப்படி என்றால், மனிதனாக அவதாரம் எடுத்தவன் ராமபிரான். கிருஷ்ணனாக, அதாவது கிருஷ்ணன் கூட மனிதனாக அவதாரம் எடுத்தவன் தான். அப்படி அந்த ராமபிரானை செவிக்கும் பொழுது கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம். பகவானை பெற்றெடுத்தவள் கௌசல்யா தேவி. அந்த சித்திரை மாதம் வளர்ப்பிறை நன்னாளிலே அவதரித்தவள். அப்படி அந்த பகவானை நாம் செவிக்கும் பொழுது வேதங்களால் அறிவதற்கு அருமையானவனும் கருமேகம் போன்ற நிறமும் மின்னலை போன்ற ஒளியும் படைத்தவன் பகவான் எல்லா உலகங்களிலும் இம்மையிலும் மறுமையிலும் நன்மை பெறும்படியாக இந்த உலகத்திலே பெற்றெடுத்தவள்தான் அந்த கௌசல்யா தேவி. ஒரு பகல் உலகு எல்லாம் உதிரத்துள் பொதித்து அருமறைக்கு உணர்வு ஆகும் அருள் தரும் அவனை அஞ்சனக் கரு முகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை உறப்பயந்தனன் திறம்கொள் கோசலை என்கிறாள். அந்த தெய்வத்தை பயந்த தெய்வம், அதாவது திறன்கொள் கோசலை என்கிறது வார்த்தை மிக முக்கியமானது. ஒரு குழந்தையை பெற வேண்டுமென்றால் அதற்கான திடமான ஆரோக்கியமும் பலமும் ஒரு தாய்க்கு இருக்க வேண்டும். ஒரே ஒரு சாதாரண குழந்தையை பெறுவதற்கு இத்தனை திடகாத்திரம் தேவை என்று சொன்னால், உலகத்தை எல்லாம் தன்னுடைய உடலாக கொண்ட எம்பெருமானை பெற்றெடுப்பதற்கு எத்தனை திடகாத்திரம் வேண்டும். கோசலை, சௌமித்ரி, கைகேயி ஆகிய 3 தாய்மார்களிடம் இந்த திடம் கோசலைக்கு இருந்ததால் பகவான் கோசலையின் மணிவயிற்றைத்தான் பிறப்பதற்கு ஏற்ற கருவறையாக தேர்ந்தெடுத்தானாம். பகவானை பெற்றெடுத்த கருவறையாக திருவயிறை உடையவள் என்பதால் தேவர்கள் அனைவரும் கௌசல்யை தெய்வத்தை பயந்த தெய்வமாக ஏற்றினார்களாம். இதோ யானைகள், அதாவது மகாலட்சுமி தாயாருடைய வாகனம், அதேபோல் சிவபெருமானுடைய வாகனம் எருது. இப்படி ஒரு அரசன் எப்படி ஒரு படையைக்கு கிளம்பும் பொழுது அந்த அரசனுக்கு முன்பே 4 படைகள் வருமாறு பார்த்து கொள்வார்களாம் அந்த மந்திரிகள். அதேபோல் ராமபிரான் இங்கே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் வேளையிலே ரத, கஜ, துரக, பதாதி என்ற 4 படைகளும் முன்னே செல்ல, அதன் பிறகு ராமபிரான் சிம்ம வாகனத்தின் மீது அதிரோகித்து எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை செவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, ராமஜெயம் என்பது மிகவும் விசேஷமான ஒரு வார்த்தை. ஜனாஹ ஜீவம் ராதக்கோ சுச்சேமஹே வயக்கோ சோமவ்ரதே தவ மனஸ்தனோஷ பிப்ராதஹ பிரஜாவந்தஸ் சச்சேமஹே கேஷதே ருத்ரபாகः சஹஸ்வஸ்ர லீகயாதஞ்சோஷஸ்வஸ்வாஹ ஏஷதே ருத்ரபாக ஆகுஸ்தே பசுः அவாருத்ரமாதேமஹ்யவா தேவம் த்ரியம்பகம் யதா நோ வஸ்யா சஸ்கரத்யதா ஆனஸ்ரேயா சஸ்கரத்யதா நோ வ்யவசாயாத் பேஷஜமாசி பேஷஜம் கவே ஸ்வாய புருஷாய ஓம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அதோ அந்த வேத மந்திரங்களை கேட்டோம். அதைத் தொடர்ந்து இதோ பெண்கள் எல்லாம் கூடி அந்த ராமபிரான் அலங்காரம் செய்த அந்த தெய்வங்களின் முன்பே அவர்கள் நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சிம்ம வாகனத்திலே அதிரோகித்திருக்கும் ராமபிரானை செவிக்கலாம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமோ நமஹா என்று அந்த ராமபிரானை செவிப்போம். பக்தர்களே, ராம நாமம் என்பது தாரக மந்திரம். அந்த தாரக மந்திரத்தை சதா சர்வ காலமும் கூறினால் நமக்கு அனைத்தும் நல்வகையாக
நடக்க விடுவான் அந்த பரமாத்மா. அப்படி முதல்வனை பெற்றவள் என்றால் குகனிடம் கோசலையை அறிமுகப்படுத்தும் பொழுது பரதன் சொல்லுகிறான், எல்லா உலகங்களையும் யார் படைத்தானோ அப்படி படைத்தவனையே தன் வயிற்றில் முகம் படைத்த பெருமை அந்த உடையவள்தான் கோசலை என்று. சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்று கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிசில் இவர் ஆர் என்று குகன் வினவே, கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி, மூன்று உலகம் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்தலால் துறந்த பெரியாள் என்கிறான். கோசலை பெயர் சொல்லி ராமனுக்கு தாலாட்டு பாடுகிறார்கள். கண்ணனுக்கு தாலாட்டு பாட்டு உண்டு, ஆனால் ராமபிரானுக்கு இல்லையே என்ற குறையை தீர்த்து வைத்தவர் குலசேகர ஆழ்வார். மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்போஞ்சேர் கன்னி நன்மை மதில் புடை சூழ் கணபுறத்தென கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்கிறான் என்று ராமபிரானின் திருத்தாயாரான கோசலையின் பெருமையை கூறி திருக்கண்ணபுரம் பதிகத்தை தாலாட்டில் தொடங்குகிறார் அந்த குலசேகர ஆழ்வார். பக்தர்களே, அப்படி கௌசல்யாவின் கர்ப்பத்திலே 12 மாத காலம் கர்ப்பவாசம் இருந்தவன் இந்த ராமபிரான். ஒவ்வொரு தாயும் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது 9 மாசங்கள், அதாவது 9 மாதங்கள் தான் அந்த வயிற்றிலே வைத்துக்கொண்டு அதன் பிறகு பிரசவம் ஆகும். ஆனால் இந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனின் அவதாரம் ராம அவதாரம். அந்த ராமாவதாரத்திலே தன்னுடைய கௌசல்யா தேவியின் தாய் கர்ப்பத்திலே 12 மாத காலம் கர்ப்பவாசம் இருந்து அதன் பிறகு நவமி அன்று அந்த ராமபிரான் அவதரித்தான். அதனால்தான் அவனுக்கு மிக சிறந்த ஒழுக்கங்களும் நன்மைகளும் சகாயம் செய்யும் ஒரு விருத்திகளும் மற்றும் தாய்ப்பாசம் என்றால் என்னவென்றும் தந்தையின் சொல்லை மீறி நடக்கக்கூடாது என்ற இத்தனை கொள்கைகளும் அவனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ராமபிரான் இதோ நரசிம்ம அவதாரத்திலே, அதாவது சிம்ம வாகனத்திலே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ராமபிரானை செவிக்கலாம். ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா என்று. அப்படி அந்த கௌசல்யா தேவியின் கர்ப்பத்திலே அவர் பிறந்ததால் தான் சுப்பிரபாதத்திலே முதலில் கௌசல்யா தேவிக்கு முதலிடம் வழங்கப்பட்டது. கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தர்வியம் தெய்வமஹன்னிகம் என்று. அப்படி அந்த கௌசல்யாவை சுப்பிரபாதத்திலே ஈடுபடுத்தி அந்த சுப்பிரபாதத்தை நாம் பாடுகிறோம். தாலாட்டு பாடிய குழந்தையை திரும்பவும் திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்ப வேண்டும். திருப்பள்ளி எழுச்சிக்கு சுப்பிரபாதம் என்ற பெயர். அந்த சுப்பிரபாதமும் கௌசல்யின் பெயரிலே தான் தொடங்குகிறது என்பது கோசலைக்கும் ராமனுக்கும் உள்ள தாய் மகன் பிணைப்பை பக்தி உலகம் எவ்வாறு போற்றுகிறது என்பதை காட்டுகிறது. திருப்பள்ளி எழுச்சியின் முதல் வார்த்தையே கௌசல்யா சுப்ரஜா ராமா என்றுதான். இன்றைக்கும் அனைத்து திருக்கோவில்களிலும் சுப்பிரபாதங்கள் இசைக்கப்படுகின்றன. அந்த சுப்பிரபாதங்களின் முதல் ஸ்லோகம் பெரும்பாலும் இந்த ஸ்லோகமாகவே இருக்கும். இன்று ஒரு நாள் இந்த தெய்வ குழந்தையை எழுப்பும் பேற்றினை நான் பெற்றேன். ஆனால் தினமும் இவனை எழுப்பும் பேற்றினை ராமனை பெற்ற கௌசல்யா எத்தனை பேற்றினை பெற்றவள் என்று அனைவரும் புகழ்கிறார்கள். அந்த ராமபிரானை என்ற தாயானவள் மிகவும் சிறப்பாக போற்றப்படுகிறாள். இறைவனே மகனாக அவதரித்தாலும் கூட தாயின் கடமையாகிய தர்ம உபதேசத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று உலகத் தாய்மார்களுக்கு காட்டியவள் கௌசல்யா தேவி. ராமபிரான் காட்டுக்கு புறப்படும் பொழுது அவள் ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். எம் பாலயசி தர்மம் துவம் திருத்தியாச்ச நியமேனச்ச சவை ராகவ சார்தூலா நர்மஸ்துவாம் அவிரக்ஷது என்று. நீ தர்மத்தின் வழியிலே நின்று சத்தியத்தை காப்பதற்காக
இந்த காரியத்தை செய்கிறாய், மிகுந்த மகிழ்ச்சி. நீ எந்த தர்மத்தை காப்பாற்றுகிறாயோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும். தர்மஸ்துவாம் அபிரக்ஷது என்று ஆசீர்வாதம் செய்து அனுப்புகிறாள். பட்டத்தை துறந்து தன்னுடைய மகன் காட்டுக்கு செல்கின்றானே என்று வேதனை ஒருபுறம் இருந்தாலும் கூட அதனை வெளிக்காட்டாது ஆசீர்வதித்து அனுப்புகின்ற உறுதியான தாயின் கடமைக்கு அடையாளமே இந்த கௌசல்யா தேவியை பார்க்கலாம். அப்படிப்பட்ட கௌசல்யாவின் கர்ப்பத்திலே 12 மாத காலம் இருந்து கர்ப்பவாசம் செய்தவன் ராமபிரான். அந்த ராமபிரானுக்குத்தான் இங்கே திருப்பதியிலே கோதண்ட ராமசுவாமியாக கோவில் எழுப்பி ஜாம்பவந்தனால் அமைக்கப்பட்ட, அதாவது பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமர் கோவில், பிறகு ஜனமேஜயன் என்ற அரசன் புனர் நிர்மாணம் செய்து கைங்கரியங்களும் விழாக்களும் நடத்தப்படுகின்றன. இதோ திருப்பதி நகரிலே இருக்கும் கோதண்ட ராமசுவாமியினுடைய திருக்கோவிலிலே வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 3வது நாளாக இன்று சிம்ம வாகனத்திலே அதிரோகித்து கோதண்ட ராமனாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார் அந்த ராமபிரான். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று ஸ்ரீராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்மய ரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தளாயதாட்சம் ராமம் பஜே விநாசகரம் நமாமி என்று அந்த ராமபிரானை போற்றலாம். அதேபோல் இந்த சிம்மாவதாரத்திலே சிம்ம வாகனத்திலே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கும் அந்த சிம்மத்தை பற்றியும் சற்று தெரிந்து கொள்ளலாம். வரதா ஹிரண்யகசிபுவிற்கு பிரகல்லாதன் புத்திரனாக பிறந்தான். அவன் தாயின் கர்ப்பத்தில் இருந்த பொழுதே வீணையை ஏந்தி சஞ்சரிக்கும் நாரத முனிவரிடமிருந்து பகவத் பக்தியை மகிமையை உணர்ந்தவன். அவன் பிறப்பால் அசுரனாய் இருந்தாலும் குழந்தை பருவத்திலிருந்தே உம்மிடம் மனதை வைத்து உம்முடைய பக்தர்களுள் சிறந்த உதாரண புருஷனாக விளங்கினான். கர்ப்பத்தில் இருந்த பொழுதே ஹிரண்யகசிபு தவம் செய்ய வனம் சென்றிருக்கையிலே அவனுடைய மனைவி கர்ப்பமுற்றாள். தேவேந்திரன் அதை அறிந்து அந்த குழந்தை பிறந்தால் தேவர்களுக்கு தந்தை போல் சத்ருவாகத்தான் இருப்பான் என்று எண்ணி அவனை பிறந்ததும் அவனை கொன்றுவிட திட்டம் செய்து தாயாரை சிறையில் வைக்க எண்ணி கவர்ந்து போனான். அதை கண்ட நாரதர் இந்த குழந்தையால் தீங்கு வராது என்று வாக்களித்து தாயாரை தமது ஆசிரமத்திலே வைத்து காப்பாற்றினாராம். கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நாரதர் தாயாருக்கு செய்த உபதேசம் எல்லாம் தாயாருக்கு பலிக்காவிட்டாலும் குழந்தையை பக்தி சிரேஷ்டனாக செய்தது இந்த வரலாற்றை பிரகல்லாதன் தன்னுடைய பயின்ற குருகுல மாணவர்களிடம் பிறகு கூறியுள்ளான். அப்படி அந்த துஷ்டத்தனமான ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు. ఖరదూషణాదులను ఖండతుండములు చేసే అరుదుగా వాలినొక్కయముననేసే ఖరదూషణాదులను ఖండతుండములు చేసే అరుదుగా వాలినొక్కయముననేసే
సరవి కొండల చేత సముద్రము బంధించే సరవి కొండల చేత సముద్రము బంధించే 20 విభీషణునికిచ్చే లంకారాజ్యము సరవి కొండల చేత సముద్రము బంధించే 20 విభీషణునికిచ్చే లంకారాజ్యము ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు కూడబెట్టె వానరుల కుంభకర్ణాది దైత్యుల తోడనే రావణు చంపే దూరము గెల్చే కూడబెట్టె వానరుల కుంభకర్ణాది దైత్యుల తోడనే రావణు చంపే దూరము గెల్చే వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కే వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కే ఈడు జోడై సింహాసనమేలే నయోధ్యలోన వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కే ఈడు జోడై సింహాసనమేలే నయోధ్యలోన ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు పొడమియంతయుగాచే పొందుగాతనంతలేసి కొడుకుల గాంచెను కుశలబుల పొడమియంతయుగాచే పొందుగాతనంతలేసి కొడుకుల గాంచెను కుశలబుల ఎడయక శ్రీ వెంకటేశుడై వరములిచ్చే ఎడయక శ్రీ వెంకటేశుడై వరములిచ్చే అడరి తారక బ్రహ్మమై ఇదే వెలసే ఎడయక శ్రీ వెంకటేశుడై వరములిచ్చే అడరి తారక బ్రహ్మమై ఇదే వెలసే ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று செவிப்போம் அந்த ராமபிரானுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 3வது நாளாக இன்று இதோ இப்பொழுது சிம்ம வாகனத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். அப்படி பிரகல்லாதனுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது துஷ்டாத்மாவான ஹிரண்யகசிப்பு அசுரர்கள் பரிகசிக்கும் உமது திருவடி சேவையை தன் புத்திரனிடம் கண்டு குருமார்களை கொண்டு அவனை சிக்ஷித்து மாற்ற ஏற்பாடு செய்தான். நீண்ட காலம் அப்படி உபதேசம் செய்யப்பட்ட பிறகும் இதெல்லாம் நன்மை பயக்காது என்று தள்ளிவிட்டு அவன் உம்முடைய திருவடியில் பக்தியுடனேயே வளர்ந்து வந்தான்.
படித்தவற்றுள் சில பாடம் என்பது எது என்று தந்தை மகனை கேட்டபொழுது அவன் உம்மிடம் பக்தி செய்வதே சிறந்தது என்று சொல்லவே மனம் கலங்கி குருமார்களிடம் கோபமடைந்தான். அவர்கள் அது தங்கள் குற்றம் இல்லை, இந்த புத்தி அவனுடைய பிறவி குணம் என்று சொல்ல கேட்டு உமது திருவடிகளில் சரணடைந்திருக்க பிரகல்லாதனை கொன்று ஒழித்துவிட ஹிரண்யகசிபு முயற்சி செய்தானாம். அப்படி அந்த ஹிரண்யகசிப்புவை சம்ஹாரம் செய்தவர் நரசிம்ம அவதாரத்திலே. அந்த நரசிம்மன் இங்கே சிம்ம வாகனமாக மாறி அதோ அந்த ராமபிரானை நமக்கு தாங்கிக் கொண்டு மாட வீதிகளிலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை செவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இங்கே பக்தர்கள் ராம லக்ஷ்மண சீதா பிராட்டியாகவும் ஹனுமந்தனாகவும் வேடமிட்டு கொண்டு தங்களுடைய பக்தியை கைங்கரியமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களே, நாமும் சேவிக்கலாம். அதாவது ராம நாமம் என்பது தாரக மந்திரம். அந்த தாரக மந்திரத்தை சதா சர்வ காலமும் நாம் கூறிக்கொண்டே ராமபிரானுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஓம் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம் என்று ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய் ஜெய் ராம ராமா 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 என்று சதா சர்வ காலமும் அந்த ராமபிரானுடைய நாமத்தை ஜெபிப்போம். அப்படி அந்த பிரகல்லாதனுடைய பிறவி குணமானது சொல்ல கேட்டு உனது திருவடிகளில் சரணடைந்து பிரகல்லாதனை கொன்று ஒழித்துவிட ஹிரண்யகசிப்புவும் முடிவு செய்தான். பரமாத்மா பிரபுவே, அவன் சூலங்களால் குத்தப்பட்டும் திக்கஜங்களால் மிதிக்கப்பட்டும் பெரும் பாம்புகளால் கடிக்கப்பட்டும் பட்டினியாலும் விஷங்கலந்த உணவாலும் பீடிக்கப்பட்டும் உயர்ந்த மலையிலிருந்து தள்ளப்பட்டும் உம்மிடத்தில் தன்னை ஒப்புவித்து இருந்ததால் சிறிதும் துன்பமாக உணரவில்லை என்றும், பிறகு அவன் தந்தையான கொடியவன் என்ன செய்வதென்று தெரியாமல் குருவின் சொல்படி குரு வீட்டிலேயே வருண பாசத்தாய் அவனை கட்டி வைக்கச் செய்தானாம். அப்படி பிரகல்லாதன் குரு அருகாமையில் இல்லாத சமயங்களில் தன்னுடன் இருந்த அசுர பாலகர்களுக்கு உம்முடைய பக்தி தத்துவத்தையும் உத்தமமான ஆத்ம ஞானத்தையும் உபதேசித்து வந்தானாம். தானம் போதாது, தவம் போதாது, யாகம் போதாது, சௌச்சம் போதாது, விரதங்களும் போதுமானவையாகாது. ஹரியானவர் களங்கமற்ற பக்தியால் மட்டுமே பிரீத்தி அடைகிறார். தானவர்களே, ஆகையால் தன்னுயிரைப் போல் மண்ணுயிரை கருதி உயிர்கள் அனைத்திற்கும் உயிரும் ஈஸ்வரனும் பகவானும் ஆகிய அரியனிடம் பக்தியை செலுத்துங்கள் என்று பாகவதத்திலே கூறப்படுகிறது. அப்படி அந்த ராமபிரானை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ கருடாழ்வானையும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ராமபத்ரா சீதாரமணா సర్వేశా ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము, ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము. రామ రామ భద్ర సీతారమణ సర్వేశ, ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము. రామ రామ భద్ర సీతారమణ సర్వేశ, ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము. విరుగదీసిన నాడే అరయ విరిగే వీపులు అసురులకు, వెరమున హరువిల్లు విరుగదీసిన నాడే అరయ విరిగే వీపులు అసురులకు. వరుస వనవాసపు వ్రతము పట్టినప్పుడే, వరుస వనవాసపు వ్రతము పట్టినప్పుడే పరుల మతుల భీతి పట్టి
రఘురామా ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము రామ రామ భద్ర సీతారమణ సర్వేశ ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము వచ్చి నీవు దండకావనం చొచ్చిన నాడే చొచ్చిరి పాతాళమసురలెల్లాను వచ్చి నీవు దండకావనం చొచ్చిన నాడే చొచ్చిరి పాతాళమసురలెల్లాను ముచ్చటాడి చుప్పనాతి ముక్కు కోసిన నాడే ముచ్చటాడి చుప్పనాతి ముక్కు కోసిన నాడే కొచ్చి దైత్యులాస తెగ కోసిరి శ్రీరామా ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము రామ రామ భద్ర సీతారమణ సర్వేశ ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము అడరి మారీచుపై నమ్ము విడిచిన నాడే విడిచిరి దానవులు వేడుకలెల్లాను అడరి మారీచుపై నమ్ము విడిచిన నాడే విడిచిరి దానవులు వేడుకలెల్లాను బడి విభీషణుని చేపట్టితే బడి విభీషణుని చేపట్టితే రక్కసులెల్లా చిడిసి మల్లె వట్టిరి శ్రీ వెంకటరామా ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము రామ రామ భద్ర సీతారమణ సర్వేశ ఏమని చెప్పగవచ్చు నిదివో నీ ప్రతాపము ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்று அந்த ராமபிரானை செவித்துக் கொண்டிருக்கிறோம். கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்தர் பிரம்மோற்சவத்திலே 3வது நாளாக இதோ இப்பொழுது சிம்ம வாகனத்திலே அந்த கோதண்ட ராமசுவாமியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, பகவானை சேவித்தால் அனைத்து பலன்களையும் நமக்கு அளிப்பவன். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபுவை இதோ மனிதனாக அவதாரித்து மானிட பிறவி எடுத்து நமக்கு அனைத்து வகை நலன்களையும் நமக்கு கொடுத்தவன். அப்படிப்பட்டவன் இதோ இங்கே சிம்ம வாகனத்திலே அதிரோகித்து நமக்கு கோதண்ட ராமனாக காட்சி தந்து கொண்டிருக்கிறான். அந்த பிரகல்லாதனுடைய பிறப்பானது நாம் சேவித்து கொண்டிருக்கும் பொழுது பரமாத்மா விபுவே அவன் சூலங்களால் குத்தப்பட்டும் திக்கஜங்களால் மிதிக்கப்பட்டும் பெரும் பாம்புகளால் அடிக்கப்பட்டும் கடிக்கப்பட்டும் பட்டினியாலும் விஷம் கலந்த உணவாலும் பீடிக்கப்பட்டும் உயர்ந்த மலையிலிருந்து தள்ளப்பட்டும் உம்மிடம் தன்னை ஒப்புவித்ததால் சிறிதும் துன்பத்தை உணரவில்லையே பகவானே என்று கூறுகிறார்கள். பிறகு அவன் தந்தையான கொடியவன் என்று என்ன செய்வதென்று தெரியாமல் குருவின் சொற்படியிலேயே ஒரு வீட்டிலேயே வைத்திருந்தாராம். தந்தை சிறுவர் கூட்டம் பிரகல்லாதனால் உபதேசிக்க பெற்று
உம்மை துதித்து பஜனை செய்வதிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் அந்த கேட்டு கோபத்தால் அசுரர்கள் குருடாகி அவனிடம் குலத்தை நாசம் செய்பவனே, உனக்கு யார் பலம் என்று அதட்டி கேட்டானாம். அந்த தீரனாகிய பிரகல்லாதன், எனக்கு பலம் வைகுண்டநாதன், எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் அவர்தான் பலம், உலகுக்கும் எல்லாமும் அவரேதான் என்று கூறினானாம். பலம் பலவநாமசி என்று சாணினோ முளனோர் தன்மை அணுவினைச் சத கூறிட்ட கோணினு முளன் மாமேறு குன்றினு முளன் இன்றின்று தூணிலும் உளன் முன் சொன்ன சொல்லினும் உளன் இத்தன்மை காணுதி விரைவில் என்றானாம். ஹிரண்யகசிபு கையிலிருந்த வாளை வீசிக்கொண்டு, அடே, எங்கே அவன், நீ ஹரி என்று கூறும் ஜெகதாத்மா எங்கே என்று கூறி எதிலிருந்த தூணை பிளந்தானாம். விஷ்ணுவே, எங்கும் நிறைந்தவரே, உடனே நிகழ்ந்ததை எடுத்து கூறு. எனக்கு சக்தி இல்லை, கருணாமூர்த்தியே, விஸ்வரூபியே, என்னை இன்புறச் செய்து அருளும் என்று கூறினானாம். கேட்டானாம் அந்த பிரகல்லாதன். ஹிரண்யகசிபு தூணில் ஓங்கி அடித்ததும் அதனில் உள்ளிருந்து சிம்மநாதம் கிளம்பிற்று. அது காதை பிளப்பதாயும் பிரம்மாண்டத்தில் இருக்கும் உலகத்தையும் கலங்கச் செய்வதாயும் மிகவும் கோரமாயிருந்தது. முந்தி ஒரு பொழுதும் கேட்கப்பட்டிராத அந்த சப்தத்தை கேட்டு அசுர மன்னன் உள்ளத்தில் சொல்ல முடியாதொரு நடுக்கம் உண்டாயிற்றாம். ஆச்சரியம், பிரம்மதேவர் கூட தனது ஆசனத்திலிருந்து தழுவி விட்டாராம். இப்படியாக பிரபோ, கடும் கோபம் கொண்ட அசுரன் சுற்றி பார்க்கையில் தூணிலிருந்து உமது ரூபம் வெளிப்பட்டது. ஆகையால் அது மிருகமும் அன்று மனிதனும் அன்று, பயங்கரமானதும் ஆச்சரியமானதுமாகிய இது என்ன என்று அசுரன் சிந்தனையிலிருந்து விடுபட அடைந்து நிற்கையில் பறந்து வெளுத்து பயங்கரமான பிடரியன்களுடன் பிரகாசித்த உருவத்துடன் நீர் அட்டகாசம் செய்தீர் அல்லவா? சிம்ம வாகனத்திலே எங்கும் உள்ளவன் என்று நிரூபிக்க அந்த தூணிலும் பகவான் தோன்றினான். மிருகங்களினின்றும் மானிடர்களிலிருந்தும் மரணம் வரக்கூடாது என்று இரண்யகசிபு வரம் பெற்றிருந்ததால் மனிதனும் அல்லாமல் மிருகமும் அல்லாமல் நரசிம்ம வடிவில் அத்வயமாக இரண்டற்ற ஒன்றாக பகவான் அவதரித்தார். அப்படி அந்த சிம்ம வாகனம்தான் இதோ இப்பொழுது சிம்ம வாகனத்திலே அதிரோகித்து கோதண்டராமன் திருவீதி உலா வரும் காட்சியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, ராமநாமத்தை கூறுங்கள், ராமநாம ஜபத்தை செய்யுங்கள். ராமநாமம் தாரக மந்திரம் என்றும், ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதய நமோ நமஹா என்று ஸ்ரீராகவும் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்மய ரத்னதீபம் என்று అద్భుత నామ క్షీరాబ్దివాస అనంత శయన అఖిలాండ కోటి బ్రహ్మాండనాథ. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ